இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் மறவாதே அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம தியானித்தோம். நன்மைகளை மறக்கக்கூடாது, ரட்சிப்பை மறக்கக்கூடாது, ஆதி அன்பை மறக்கக்கூடாது, உடைய அழைப்பை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாளில நம்ம தேவனை தேட மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். தேவனை தேட மறவாதே அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்கிற காரியங்கள் ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல்ல நம்ம இருக்கிறோம். எல்லா வேலைகளும் நம்ம செய்யணும். நம்மளுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களை பார்க்கணும், நம்முடைய வேலைகளை செய்யணும். வேலை செய்கிறவர்களா இருந்தா வீட்டு வேலைகள், அலுவல் பணிகள் எல்லாவற்றையும் செய்யணும். அப்போ இதுல ரொம்ப பிஸியானவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அதுக்கு அநேக நேரங்களை நம்ம ஒதுக்குகிறவர்களாக, செலவிடுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனா தேவனை தேடுகிறதற்கு நம்ம நேரத்தை ஒதுக்குகிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? அது அநேக நேரங்களில் மறந்து போகிறோம். தேவனை தேடுகிறதற்கான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, அதிகாலையில இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரை நான் ஜெபிப்பேன், நான் வேதத்தை வாசிப்பேன், இரவு நேரத்துல இதை செய்வேன், மற்ற நேரங்கள்ல எனக்கு நேரம் கிடைக்கும் போது செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைத்து இருக்கிறோம். ஆனா அதை நம்ம செயல்படுத்துகிறோமா? இல்ல, எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் ஜெபித்துக்கிடுறேன், நான் ஆலயத்துக்கு போகும்போது நான் ஜெபிக்கிறேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் வேதத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா? வசனம் சொல்கிறது, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் என்னென்னைக்கு உன்னை கைவிடுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய சந்ததிகளும் மறக்கப்படும். அப்போ நாமும் நம்முடைய சந்ததிகளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் அவரால் ஆசீர்வாதம் பெற்றவர்களாகவும் அவரால் நினைக்கப்படுகிறவர்களாகவும் நம்ம இருக்கணும். அப்படின்னா நாம் அவரை தேடுகிறவர்களாக நம்ம காணப்படணும். தேடுகிறதுனால என்ன நன்மை கிடைக்கும், தேடாததுனால என்ன தீமை நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம தியானிக்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள், அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார்கள். அவர்கள் ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிறதான காரியங்களிலிருந்து அவர் தேவனுக்கு பிரியமான காரியங்களுக்கு நேராக மக்களை திசை திருப்புகிறார். அதுக்கு முன்பதான காரியத்தை நம்ம வசனத்தை பார்த்தோம்னா, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுக்கு பின்பதாக இப்படி ஒரு ராஜா இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த விக்கிரக தோப்புகள் எல்லாம் அகற்றி என்ன செய்யறான், அவன் அந்த ஆண்டவருக்கு நேராக மக்களை திசை திருப்புறான். தேவனை தேட மக்களை ஒருமுகப்படுத்துறான். அவனுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஒருவேளை மற்ற ராஜாக்கள் அவனை சூழ்ந்து கொள்ளும் போதும் அவன் ஆண்டவரை தேடினதுனால அவன் வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கடுமையான சூழ்நிலை, அவனை குறித்து அவமானமாய் பேசினதான சூழ்நிலையில கூட அவன் கர்த்தர் பேர்ல தான் அவன் நினைச்சான், விசுவாசமாகவும் அவரை தான் தேடினான். உங்களை தான் நாங்க நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல தான் விசுவாசமாய் காணப்பட்டான். அதனால அந்த ராஜாக்களில் இருந்து அவன் என்ன செஞ்சான், ராஜாக்களுடைய அச்சுறுத்தல்களில் அவனுடைய காரியங்கள் ஜெயமாய் முடிந்தது. அவன் எல்லா காரியத்தையும் அவன் நன்மையாய் செய்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக அவன் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அவனுடைய நாட்கள் முடிந்தது அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அந்த நேரத்திலும் ஆண்டவரை தேடினதுனால 15 வருஷம் அவனுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டது. அப்போ ஆண்டவருடைய காரியங்களை கரெக்டா செய்தான். அவன் மட்டும் இல்ல, அவன் ஜனங்களும், அவன் ராஜாவா இருக்கிறான், அவனுடைய ஜனங்களும் ஆண்டவரை தேடுறதுக்குள்ள வழிகளை அவன் ஏற்படுத்துறான். ஜனங்களை ஆண்டவரை தேட ஒருமுகப்படுத்துகிறான். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அழித்து போடுகிறான். ஆண்டவர் தான் தெய்வம், அவரை தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை ஆண்டவரை தேட அவனும் தேடினான். மக்களையும் ஒருமுகப்படுத்தினதுனால அவனுடைய காரியம் ஜெயமா இருந்தது. அவனுடைய ஆயுசு நாட்கள் 15 வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல நாம் எப்படி காணப்படுகிறோம், நம்முடைய சூழ்நிலைகள்ல நம்ம எப்படி காணப்படுகிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை தேடினால் மாத்திரமே அவர் நமக்கு தென்படுவார். நாம் அவரை விட்டு விட்டோம், அவர் தேடல அப்படின்னு சொன்னா அவர் என்றைக்கும் நம்மளை விட்டு விடுவார். நம்ம ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் எனக்கு எல்லா நன்மைகளையும் செய்திருக்கார், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்ம ஒரு அளவுகோலாக வைத்தோம் அப்படின்னா, இம்மைக்குரிய காரியங்களை மாத்திரம் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா மகிமையில நித்திய ஜீவனை நம்ம இழந்து போகிறவர்களாக நம்ம காணப்படுவோம்.
இந்த யோசியா அப்படின்ற ஒரு ராஜாவை குறித்து நம்ம தியானிக்கலாம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் 8 வயதுல ராஜாவானாரு. அவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்த உடனே எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு அந்த எல்லாரும் கேட்கும்படியாக அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கேட்கும்படியாக வாசிக்க சொன்னா அந்த காரியங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையும் செய்கிறான். அப்போ ஜனங்களை அவன் ஆண்டவருக்கு நேராக தேடுவதற்கு வழி செய்ததுனால அவன் என்ன செய்தான், ஆண்டவர் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணார். நாமும் நம்முடைய சூழ்நிலைகளில எந்தெந்த காரியங்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாததாய் காணப்படுகிறது, ஆண்டவரை தேடுகிறதற்கு எதெல்லாம் தடையாய் காணப்படுகிறது, எதெல்லாம் ஆண்டவரை தேடுகிற காரியம் இல்லாதபடி மற்ற மாதிரி காணப்படுகிறது அப்படின்றத நம்ம கண்டுபிடித்து அவற்றை மாற்றி நம்முடைய பிள்ளைகளையும் நம்மிடத்தில் பழகுகிறவர்களையும் ஆண்டவருக்கு நேரான வழியில நடத்தக்கூடிய கிருபைகளை நம்ம செய்யணும். ஆண்டவர் அதற்குரிய கிருபைகளை நமக்கு தரணும், அந்த காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்களை இந்த யோசியா ராஜா செய்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டார். எசேக்கியா ராஜாவும் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. இந்த தேவனை தேட மறந்த சில ராஜாக்களை குறித்து நம்ம பார்க்கலாம். மனாசே 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் யூதாவின் ராஜாவாக காணப்படுகிறான். இவன் என்ன செய்யறான், தேவனை மறந்து அந்நிய தேவர்களை வழிபடுகிறவனாக காணப்படுகிறான். மக்களையும் தவறான வழியில அவன் என்ன செய்யறான், நடத்துகிறான். பாகாலுக்கு பலியிட பண்ணுகிறான், அவன் தீ மிதிக்க பண்ணுகிறான். இப்படி ஆண்டவர் அருவருக்கிறான காரியங்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை நமசிக்க கூடாது, விக்கிரங்கள் உனக்கு வேண்டாம், எந்த சொரூபத்தையும் நீ வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை மீறி இவனும் அப்படி செய்யறான். அவருடைய ஜனங்களையும் நடத்தினதுனால அசீரியா ராஜா என்ன பண்றாரு, இந்த மனாசேய பிடிச்சு பாபிலோனுக்கு இந்த வெண்கல சங்கிலியில கெட்டி என்ன செய்யறாரு, சிறைப்படுத்தி கொண்டு போகிறாரு. அங்க போகும்போது தான் அவனுக்கு ஆண்டவரை பற்றி ஒரு ஞாபகம் வருது. ஆண்டவரே, நான் செய்த காரியங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல இரக்கத்துக்காக அவன் கெஞ்சினதுனால ஆண்டவர் என்ன செய்தாரு, அவனை திரும்பவும் எருசலேமுக்கு அனுப்பினாரு. கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா மனாசேயை அறிவித்தான். நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் என்ன, எல்லாரும் செய்யற காரியம் தானே, இதெல்லாம் என்ன, இங்க எல்லாரும் போகிறாங்க, நானும் அதனால போகிறேன், இதுக்கு முன்னாடி நான் இப்படிதான் இருந்தேன், அதனால நான் ஆண்டவருடைய காரியத்தையும் செய்துகிடுவேன், இந்த காரியத்தையும் செய்துகிடுவேன்னு சொல்லி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறவர்களாக சில காரியங்களையும் சில இடங்களுக்கு செல்லுகிறவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை சிறைப்படுத்துவார், மற்றவர்களிடத்தில் நம்மளை விட்டு போடுவார், மற்ற காரியங்கள் நமக்கு நேரிடும், அந்த சிறைப்பட்ட அனுபவம் நமக்கு நேரிடும். இந்த மனாசேக்கு அப்படிதான் நேரிட்டது. அவன் விக்கிரக ஆராதனை செய்தான் அப்படின்னு சொன்னதுனால அவன் சிறைப்பட்டான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில சில விக்கிரகமான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம், அந்த இடங்களுக்கு நம்ம சென்றோம் அப்படின்னா நாம் சிறைப்பட்டு போவோம் அப்படின்றத நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மனாசே கெஞ்சினதுனால ஆண்டவர் அவனை விடுதலை பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆகாப் அப்படின்ற ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி எசபேலின் சொல்லை கேட்டு பாகாலுக்கு என்ன செய்யறாரு, அவர் பாகாலுடைய காரியங்கள், அவர் விக்கிரக தோப்புகள் எல்லாம் உண்டாக்கி அவர் என்ன செய்யறார், தேசத்தின் மக்களை அந்த பாகாலுக்கு நேராக வழி நடத்துறாரு. அந்த எலியா தீர்க்கதரிசி கூட அந்த பாகால் தீர்க்கதரிசிகளோடு என்ன செஞ்சாரு, கர்த்தரே தேவன் அப்படின்னு வைராக்கியமா அந்த காரியங்களை செய்தார். அப்போ அந்த சூழ்நிலையில ஆகாப் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பாகால் தெய்வத்தை வழிபடுகிறாரு. அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறதுனால இந்த அழிவுக்கு நேரான காரியங்கள் அவருக்கு நேரிட்டது. அவர் அழிவான காரியத்துல அவர் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நாமும் தேவனை மறந்து வேற காரியங்களுக்கு நேரான காரியங்கள் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் செய்யறாங்க, அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை மற்றவங்களை நம்ம ஒரு எடுத்துக்காட்டா எடுத்து பண்ணோம் அப்படின்னா எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே ஏசப்பா, உங்களை தேட நாங்கள் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே இந்த ராஜாக்கள் ஆண்டவரே உண்மை தேடினதுனால எசேக்கியா ஆண்டவரே நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யோசியா நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே ஏசப்பா, மனாசே ஆண்டவரே அப்பா விக்கிரக தோப்புகள்லாம் உண்டு பண்ணதுனால ஆண்டவரே சிறை பிடிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நிறைய காரியங்கள் விக்கிரகமா எங்களுக்கு காணப்படுகிறது. அந்த காரியங்கள்
உண்மை தேடுகிறதற்கு அது தடையாய் காணப்படுகிறது. ஒருவேளை அது பொருளா இருக்கலாம், இல்ல மற்ற காரியங்களா இருக்கலாம் ஆண்டவரே. இந்த காரியங்கள் வேலையா இருக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நபரா இருக்கலாம். எந்த காரியம் உண்மை தேடுவதற்கு எங்களுக்கு ஆண்டவரே ஒரு விக்கிரகமாய் தடையாய் காணப்படுகிறதோ அதை எங்கள் வாழ்க்கையில இருந்து மாற்றி போடுங்க. உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க, உமக்கு முதலிடம் கொடுக்க, முதலாவது உண்மை தேட, உண்மை தரிசிக்க ஆண்டவரே, வேதத்தை வாசிக்க, தியானிக்க, உண்மை விட்டு எங்களுக்கு எந்த காரியத்தையும் ஆண்டவரே பிரிக்காதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களை வாழ்க்கையில நேரிட்ட நாங்கள் எங்களுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுறோம். உடைய இரக்கத்துக்காக கெஞ்சுறோம். எங்களை மன்னிங்க, எங்களை மீட்டுக் கொள்ளுங்க. மீண்டுமாய் ஆண்டவரே அதை நாங்கள் செய்யாதபடி உண்மை தேட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். துதி கன மகிமைக்கு மாத்திரம் செலுத்துறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை